அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கருத்து பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய கருத்துக்களம் சேனலை பார்வையிடும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கருத்துக்களம் பகுதியில் போலிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இலங்கை தமிழ் அரசியல் பரப்பு என்ற தலைப்பிலான ஒரு சிறிய கருத்தை உங்களுக்கு வழங்கலாம் என்று முன்வருகிறேன். இலங்கை தமிழ் அரசியல் பரப்பில் போர்த்துகேயர் வருகைக்கு முன்னர் இருந்த மன்னராட்சி காலத்திலும் சரி, அதன் பின்னர் ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் காலத்தில் உண்டாக்கப்பட்ட நவீன அரசியல் கால ஆரம்ப கட்டத்திலும் சரி, சுயநலமும் தங்கள் தனிப்பட்ட நலனும் தங்கள் சாதி சமூக நலனும் கொண்ட அரசியல் ஆதாயங்களை நெறிப்படுத்துவதன் நோக்கத்தின் அடிப்படையிலான அரசியல்வாதிகளும் அவர்களின் சுயநல அரசியல் சிந்தனையுமே மேலோங்கி இருந்தது என்பது மறுக்க முடியாது. யாழ் மன்னர் காலத்து வரலாற்றிலும் கூட மன்னனானவன் குடிமக்களை, தன் இசைவான சாதி சாராத குடிமக்களை அடிமைகளாகவும் அடிப்படை வசதிகளற்றவர்களாக வாழ வைப்பதிலும் அந்த வாழ்க்கை தரத்திலும் பாகுபாடு பார்த்தவனாகவே இருந்திருக்கிறான். ஏனென்றால் அந்த சில தான் தோன்றித்தனமான மன்னர்களுக்கு அதிகாரம் செய்ய தெரிந்திருந்ததே அன்றி ஆளுமை செய்ய தெரிந்திருக்கவில்லை. அதனால் தங்களை மன்னர் குடும்பமாக ஒரு தனிச்சாதியாகவும் அந்த சாதிய பெருமை வாழ்வையும் வாழ்ந்து நில உரிமை வாழ்வியல் உரிமைகளை கெட்டித்தனமாக வளைத்து போட்டு கொண்டு தங்கள் இன மக்களையே அடக்கி ஆட்சி செய்தார்களே அன்றி அறிவு புகட்டி வாழ வைக்கவில்லை. மாறாக அறிவு கெடுத்தி அடிமைகளாக்கினார்கள் என்பதே உண்மை. இவ்வாறான கேடுகெட்ட பூர்வீகத்தின் அடிப்படையில் பழக்கப்படுத்தப்பட்டு வந்த தமிழர்களின் ஜனநாயக அரசியல் மக்கள் நலன் என்று வெளியில் பறைசாற்றி கொண்டு அந்த மக்களின் பெயரால் தங்கள் சொந்த மக்களின் வாழ்க்கையை வளப்படுத்தி நிலைப்படுத்துவதிலேயே கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய அரசியல் பேசும் எந்த ஒரு இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களின் உண்மையான அடிப்படை உரிமைகள் பற்றிய ஆழமான அர்ப்பணிப்போ அல்லது ஈடுபாடோ ஏன் புரிதலோ அற்ற செயல்திறனற்ற முழுமையான சுயநலவாதிகள் என்பது அவர்களின் இன்றைய கால அரசியல் நடவடிக்கைகள் மூலம் புலப்படுகிறது. திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்கென வந்ததாம் ஒரு வாய்ப்பு என்பது போல் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் போராளிகளால் துரத்தி அடிக்கப்பட்ட தேடுவாரற்ற போலி அரசியல்வாதிகள் எல்லோரும் ஆயுத போராட்ட மௌனிப்பிற்கு பிறகு அவர்களுக்கு இசைவான புதிய சில அரசியல் வியாபார முகங்களையும் அழைத்து கொண்டு தமிழர்களுக்கான தேசிய அரசியலை பேசுகிறோம் என்று போலியாக நடித்து ஆளும் சிங்கள அரசிடம் தமிழ் மக்களை பணயமாக வைத்து தங்களின் ஆடம்பர கோட்டாக்களை, அதாவது ஆடம்பர ஒதுக்கீடுகளை பற்றி பேரம் பேசுகிறார்களே அல்லாமல் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எவ்வித அடிப்படையிலான அர்ப்பணிப்பான அரசியலும் செய்வதில்லை. ஆனால் சிங்கள அரசியல்வாதிகள் என்னவோ தமிழர்களை அடக்கி ஒடுக்கினாலும் தங்களுடைய மக்கள் என்ற பார்வையில் சிங்கள மக்களுக்கான அவர்களின் அரசியல் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான அர்ப்பணிப்புடன் அரசியல் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் சிங்களவர்களிடம் சாதிய முறை இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதனை தங்கள் வாழ்க்கை முறைக்குள் இணைத்து சொந்த இனத்தவனையே கேவலப்படுத்தி புலகாங்கிதமடையும் காட்டு மிராண்டிகளாக தங்கள் அரசியலை நகர்த்தவில்லை. இங்கே வேடிக்கை என்னவென்றால் சிங்களவர்களின் அரசியல் பரப்பிலுள்ள சிங்கள தேசியவாதம் ஒன்றுபட்டு நின்று தமிழர்களின் அரசியல் உரிமையை கபளீகரம் செய்வதற்கு இணையாகவும் ஏன் அதற்கு மேலாகவும் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தமிழர்களையே தமிழர்கள் சாதிய ரீதியாகவும் பிரதேச ரீதியாகவும் நசுக்கும் ஒரு கேடுகெட்ட அரசியல் செய்து பிழைப்பு நடாத்துகிறார்கள். அதனை பெருமையாகவும் கருதி மகிழ்கிறார்கள். ஏன் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற் போல
தமிழ் பிரதேசங்களின் கல்விக்கூடங்களிலும் ஒரு ஆசிரியரே மாணவர்களில் சாதி பார்க்கும் காட்டுமிராண்டிகளாக வாழும் நிலைதான் தற்போதைய தமிழர்களின் நிலை என்னுமளவிற்கு தமிழர் அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களை வழிநடாத்தி நிர்வகிக்கிறார்கள் என்றால் இந்த மக்களுக்கான அரசியல் விடுதலையை சாத்தியப்படுத்தக்கூடிய ஆளுமை உள்ள தமிழ் அரசியல் தலைமை இலங்கை தமிழ் அரசியல் பரப்பில் இல்லை என்பதே உண்மை. இது அவமானமும் கூட. தமிழர் அரசியல் பரப்பின் அதிகாரம் தமிழரின் அடிப்படை சாபக்கேடுகளான சாதிய கோமாளி கட்டமைப்புகளுக்கு சாட்டையடி கொடுத்து தமிழரை ஐக்கியப்படுத்தி தமிழர் தேச விடுதலைக்காக உயிரையே துச்சமென மதித்து அர்ப்பணிப்புடன் போராடி வீரமரணம் அடைந்த வீரர்களின் வழிவந்த போராளிகள் இலங்கை தமிழ் அரசியல் பிறப்பின் அதிகாரத்தை கையிலெடுத்து சமதர்ம சோசலிச தமிழீழம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலாக மக்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டி ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசியலை வழிநடாத்த அவர்களின் போராட்ட காலத்து அனுபவங்களின் அடிப்படையில் அவர்களின் தலைமையினால் வழிநடத்தப்பட்ட அந்த ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் தமிழர் தேசிய அரசியலை முன்னெடுப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்க தேவையில்லை. ஆகவே முன்னாள் போராளிகள் தமிழர் தேச அரசியலை இலங்கை தமிழ் அரசியல் பரப்பில் தங்களுடைய கரங்களில் பற்றி கொண்டு தமிழ் மக்களின் ஆதரவை பெற்று ஒரு ஸ்திரமான அரசியல் முன்னெடுப்பை எடுப்பதற்கு இலங்கை தமிழ் மக்கள் அரசியல் பரப்பில் அவர்களுக்கு பூர்ண ஆதரவு கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதே எங்கள் கருத்து. நன்றி, வணக்கம்.